ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வெரைட்டியாக ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, சைடிஷ் எல்லாம் கொடுக்குறது என்னன்னு பார்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 40 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவோங்க. உங்களால் தான் எல்லாமே முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதில் நெய் 2 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு கஸ்தூரி மெத்தி போட்டு பிசைஞ்சுக்கோங்க. கஸ்தூரி மெத்தி ரொம்ப நல்லது, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சைடில் 1/2 hour அப்படியே விட்டுடலாங்க. எண்ணெய் தடவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டஃப்பிங் கொடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகள் எதுனாலும் பரவாயில்ல, பன்னீர் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, டோஃபு எது வேணுமாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கடுகு உளுந்தம் பருப்புலாம் தேவையில்லை. அதில் அப்படியே நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். நான் கேபேஜி இதில் கேப்சிகம்லாம் போட்டுட்டு ரெட் சில்லி மசாலா, கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுட்ரு எல்லாம் போட்டு வணக்கி தண்ணி தெளித்து வணக்கி ஸ்டஃப்பிங் எடுத்துக்கிட்டேன். நம்ம அந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சதை நல்லா சப்பாத்தி இது மாதிரி போடுற மாதிரியே போட்டு கார்னர் 2 கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி உள்ளங்கையில் அமுத்தி நீங்கள் எண்ணெயிலையும் பொரித்து போடலாம். நான் தோசைக்கல்லில் ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் இதுக்கு ஊற்றினா போதும். பரட்டி போட்டுக்கணும். என்னது சாம்பார் ஹோட்டலோட மிஞ்சிட்டீங்க. செம்ம டேஸ்ட். நீங்க ஒரு ஹோட்டலே வச்சிடலாம். வீட்டில் இருக்காங்க பாராட்டினாவே பெரிய விஷயம். சூப்பராக இருக்குங்க. நம்ம வெஜ்ஜு ரோல் மாதிரியும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் நான் எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அவசரத்துக்கு எடுக்கவே முடியலப்பா சாமி, தான் கிடக்குதுன்னு தெரியல. இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. கொண்டக்கடலையை முத நாளே ஊற வச்சு வேக வச்சு உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சாலட் மாதிரி நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம குழந்தைங்க எல்கேஜி படிக்கிறப்ப நம்ம கேர் பண்ணுவோம், ஆனால் பெரியவங்களாகி நான் அந்தளவுக்கு கேர் பண்ணி கொடுக்க மாட்டோம். இதில் வெங்காயத்தை நெய் போட்டு கொஞ்சம் வணக்கி கொடுங்க. சில சமயம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிரும். இதுலேயே உங்களுக்கும் அதே மாதிரியே விருப்பமான நான் இதில் சுக்குனி போட்டிருக்கேன், தக்காளிலாம் போட்டிருக்கேன், பெப்பர் போட்டுக்கிட்டேன், சாட் மசாலா கொஞ்சம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் சால்ட்டு, பிளாக் சால்ட்டு தான் போட்டிருந்தேன். போட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். ஈவினிங் குழந்தைங்க வருது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ஒரு ஃபேன் கேக் செஞ்சுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு வெல்லம், தேங்காய் நல்லா கட் பண்ண தேங்காயை நெய்யில் வறுத்து அதோட போட்டு ஏலஞ்சுக்கு பொடி இருந்தாலும் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் தான் நான் விட்டுக்கிட்டேன். கடாயில் விட்டு நம்ம இந்த மாதிரியும் வச்சு கடாயிலையும் பண்ணிக்கலாம், தோசைக்கல்லையும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதை நல்லா சிம்மில் வச்சுக்கணுங்க. ரொம்ப சாஃப்டாக குழந்தைங்க ஈவினிங் வந்தோன்னு டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில். சூப்பர், செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணின்னு நான் செஞ்சுருந்தேன். கரம் மசாலா, சாட் மசாலா எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ருந்தீங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக்கு 1 கொடுத்துக்கோங்க. குழந்தைங்க நம்ம என்ன தான் பொரியல்லாம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வெரைட்டியாக ஏதாவது கேட்பாங்க. பொட்டோட்டோ நீங்கள் இந்த மாதிரி பீஸாக நல்லா வளர்த்தியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு உப்பு போட்டு எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி மசாலா போட்டு பொரிச்சு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் பாப்பாவுக்கு இன்றைக்கி லெமன் சாதம் தான் செஞ்சேன். நீங்கள் எண்ணெய் இல்லை அப்படின்னா கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாங்க. தேங்க்யூ.